வணக்கம். வெல்கம் டு எம்கேஎஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ஏற்காடு தாங்க. சேலம் ஏற்காடு ஜிஹெச்சுக்கு எதிரில் இருக்க ஒரு லேஅவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா 2325 ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குங்க அந்த இடம். 2325 ஸ்கொயர் ஃபீட்டு. ரேட்டு பார்த்திங்கன்னா 2350 ரூபா தான் சொல்கிறாங்க. ஏற்காடு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோ மிஸ்ட்டு சூப்பராக அருமையாக இருக்குங்க. ஒரு ஏழைகளின் ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏற்காடு தாங்க. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸு, ஒரு லோயர் கிளாஸு யார் வேணாலும் போயிட்டு ஏற்காடை சுற்றி பார்த்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. ஏன்னா பெருசாக அதிகமாக காசு எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணி பார்க்கணும் அப்படின்னுலாம் இல்லைங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சாதாரணமாக ஒரு ரூ. 100 ரூ. 200 எடுத்துகிட்டு போயிட்டு கூட நீங்கள் ஏற்காடில் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி அந்த லிவிங் காஸ்ட் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஊர்னு பார்த்திங்கன்னா ஏற்காடு தாங்க. ஏன்னா ஏழைகளின் சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்காடு. ஏன்னா கொடைக்கானல், ஊட்டி, குன்னூர் இங்கெல்லாம் போகணும் அப்படின்னாக்கா ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும். நிறைய பணம் எடுத்துகிட்டு போய் தான் சுற்றி பார்க்க முடியும் எல்லா இடங்களையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். எப்போ போனாலும் அந்த கிளைமேட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக பச்சை பசேல்னு சொல்லிட்டு அந்த ஹில்ஸு, வியூ பாயிண்ட்டு, அப்புறம் ஸ்போர்ட்ஸு சம்மந்தமான விஷயங்கள், லேக்கு எல்லாமே அருமையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படி ஏற்காடு போய் சுற்றி பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்படியே மன நிறைவோடு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டோடு தான் எல்லாருமே வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் ஏற்காடு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசார்ட்டோ இல்லை ஒரு கெஸ்ட் ஹவுஸோ இருந்துச்சுன்னா நம்ம எப்போ வேணாலும் தங்கிட்டு போகலாம். அது மூலிமா ஒரு வருமானமும் வரும். லீஸு கூட கொடுத்து மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவையோ நீங்கள் தங்கிக்கலாம். மிச்ச நாள்லாம் அவங்க வாடகைக்கு விட்டு அதுக்குண்டான மணியை உங்களுக்கு லீஸுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே ஒரு ரெசார்ட்டோ இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸோ கட்டி விட்டிங்கன்னா வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு. நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே தங்கிட்டு இங்கே சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இந்த கிளைமேட்டு அந்த ஏற்காடை என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் போகலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அருமையான இடம்னு பார்த்திங்கன்னா அது ஏற்காடு தாங்க. கெஸ்ட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா எப்போயுமே பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் டிமாண்டில் தான் இருக்குங்க. அதுவும் வீக் டேஸு, ஹாலிடேஸுன்னு பார்த்திங்கன்னா எப்போயுமே ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க ரூம்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரூம்ஸோட வேல்யூ, அதனோட விலை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 5000, 6000, 10,000, 15,000 அந்தளவுக்கு ரெண்ட்டு போயிட்டுருக்குங்க. அதனால் இங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸோ இல்லைன்னா ஒரு ரெசார்ட்டோ கட்டி வச்சுக்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம். உங்களோட தலைமுறையினருக்கும் சந்ததியினருக்கும் பேர பேத்திகளுக்கும் உண்டான ஒரு சொத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தலைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு சொத்து, நம்ம சொல்லிக்கக்கூடிய ஒரு சொத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நீங்கள் ஏற்காடில் வாங்குகிற இடமா தான் இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே ஹில் ஸ்டேஷனில் ஒரு இடம் இருக்கணும், ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விரும்புவாங்க. ஏன்னா நம்ம ஒரு வீக் டேஸோ ஒரு ஹாலிடேஸோ ஒரு என்ஜாய் பண்ணோம், பேர பசங்க அப்படியே மகன் மகள் அப்படியே ஒரு குடும்பத்தோடு அப்படியே கிளம்பி போயிட்டு ஒரு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு அது ரொம்ப சிறந்த இடம், ஒரு அருமையான இடம். ஜிஹெச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க. 2325 சதுரடி. ஒரு சதுரடியின் விலை 2350 ரூபா தாங்க. ஏன்னா லேக்லேருந்து பக்கம் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ஸோ இது இருக்கிற ரோடு பார்த்திங்கன்னா ஜிஹெச் இருக்குது, கோர்ட் இருக்குது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸு எல்லாமே இருக்கக்கூடிய, தாலுகா ஆஃபீஸ் முதற்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ரோடு அது. சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் கூட இருக்குதுங்க. அருமையான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கெஸ்ட் ஹவுஸ் கட்டி அது மேலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்குங்க அந்த வியூ பாயிண்ட்டு. அவ்வளோ சூப்பரான ஒரு இடம். கெஸ்ட் ஹவுஸு, ரெசார்ட் கட்டுறதுக்கு ஒரு அருமையான இடம். இந்த இடத்த பற்றின தகவல் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா அந்த கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் இடத்த கூட்டின்னு போய் காமிப்பேன். உங்களுக்கு இந்த இடத்த பற்றின தகவல் எல்லாத்தையுமே சொல்லுவேங்க.
இது பெருசாலாம் வந்து நெகோஷியபிள் கம்மி பண்ண மாட்டாங்க. ஒரு ரூ. 5 ரூ. 10 தான் கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்காடை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் ரூ. 2500 சரடி போயிட்டுருக்குங்க. நன்றி.